வெக்டார் ஸ்பேஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ப்ரூவ் தட் த செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ பாலினாமியல்னால் தெரியும் உங்களுக்கு, அது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு இந்த ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை நம்ம செக் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸில் இருக்கா ஓவர் ஆர். So prove that the set of all polynomials with real coefficient is a vector space over vector field R. With respect to polynomial addition பண்ண போகிறோம் and usual multiplication of real numbers with a polynomial. சரி, நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம polynomials எடுத்துப்போம். Let P be the set of polynomials. ஸோ இந்த Pக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது, set of polynomials இருக்குது with real coefficients. நீங்கள் போக போக உங்களுக்கு மீனிங் புரியும். ஸோ லெட் நான் ஃபஸ்ட்டு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாலினாமியல் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும், அப்புறம் ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கும், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், அப்புறம் எக்ஸ் கியூப் டேர்ம், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸ் பவர் என் வரைக்கும் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் டேர்ம், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4, இந்தமாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் இங்கே n-1 n. இது எல்லாமே என்னது, பாலினாமியலுடைய எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குங்க, a1, an-1, an, இது எல்லாமே ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ அந்த பாலினாமியலுக்குள்ள ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது, ரியல் கோஎஃபிஷியன்ட். இந்த இடத்துல 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஸோ 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், ஏதாவது ஒரு நம்பர்ஸ், அந்த ரியல் நம்பர்ஸ் இங்கே இதில் இருக்கும். ஸோ an-1, a1 இது எல்லாமே ரியல் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அது கூடவே நம்மளுக்கு அந்த ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு பாலினாமியல். அடுத்து ரெண்டாவது பாலினாமியல் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்க போகிறேன். அது ஒன்றும் இல்லை, இதே தான் எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் n-1, எக்ஸு ஏ நாட்டுக்கு பதிலாக பி நாட், பி நாட், b1, bn-1, bn, இது எல்லாமே அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா, ரியல் நம்பருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். நெக்ஸ்ட் இது ரெண்டாவது பாலினாமியல். நெக்ஸ்ட் அடுத்தது தேர்டு பாலினாமியல் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு பேர் வச்சுக்க போகிறேன் cn, cn-1, c1, c0, இது எல்லாமே கோஎஃபிஷியன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் டேர்ம் இது எல்லாமே ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ், எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? சரி, இதில் இருக்கிற இந்த ஏ இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் இந்த ஏ இருக்குங்களா, ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ ஏஐ, பிஐ, சிஐ இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3 பாலினாமியல் எடுத்துக்கிறோம். அது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, இந்த பி செட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ எல்லா பாலினாமர்ஸ்க்கும் ரியல் கோஎஃபிஷியன்ஸும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக செக் பண்ண போகிறோம், சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு. மொதல் ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்மளுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு 2 இருக்குது. ஒன்று க்ளோஷர் அண்டர் அடிஷன், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பாலினாமியல் எடுத்துக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமியல், ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமியல். இது 2 பாலினாமியல் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணுற அந்த வேல்யூ வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்கணும், அதாவது அந்த பாலினாமியலுக்குள்ளே இருக்கணும். சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ், ஒன்று இல்லை 2 பாலினாமியல் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். இதில் பாருங்கள், இங்கே எக்ஸ் பவர் n இருக்கா, இங்கேயும் எக்ஸ் பவர் n இருக்குது. அப்போ எதை மட்டும் ஆட் பண்ணால் போதும், an ப்ளஸ் bn, இது எக்ஸ் பவர் n காமனாக எழுதிக்கலாம். ஸோ an ப்ளஸ் bn எக்ஸ் பவர் n ப்ளஸ். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் n-1, எக்ஸ் பவர் n-1 சேமாக இருக்குங்களா. ஸோ நம்ம எதை ஆட் பண்ணால் போதும், an-1 ப்ளஸ் bn-1, an-1 ப்ளஸ் bn-1 எக்ஸ் பவர் n-1 ப்ளஸ் டாட் டாட் டாட். அடுத்து என்ன இருக்குங்க, இங்கே எக்ஸ் சேமாக இருக்குங்களா. அப்போ எதை ஆட் பண்ணால் போதும், a1 ப்ளஸ் b1, அப்புறம் a0 ப்ளஸ் b0. இந்த மாதிரி 2 பாலினாமியல் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஆட் பண்ணும்போதும் நம்மளுக்கு அந்த a வேல்யூஸ், b வேல்யூஸ், இந்த an, இந்த bn, an-1, bn-1, a1, b1, a0, b0 இதெல்லாம் இருக்குங்க இல்லையா. இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ், கரெக்டு தானே? அப்போது ஸோ 2 ரியல் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2ம் 3 ஆட் பண்ணுறோம். 2 + 3 வரும் 5. அந்த 5 எதுக்குள்ளே தான் இருக்கும், அந்த ரியல் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம ஆட் பண்ணி வர ஆன்சரும் ஒரு பாலினாமியல் தான். அந்த பாலினாமியலுக்கு வந்து ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ், ரியல் நம்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து
அந்த செட் ஆஃப் பாலினாமியல்ஸ்குள்ளே தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ கண்டிப்பாக க்ளோஷர் அண்டர் அடிஷன் இது ப்ரூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. க்ளோஷர் அண்டர் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு க்ளோஷர் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ண போகிறேன்னா சீனு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த சி வேல்யூ வந்து ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குன்னு முதலே சொல்லிட்டேன். சரி, சி இன்ட்டு ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ், சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து அப்படிங்க எழுதிட்டு இந்த சி எலாமெண்ட்லேயே பண்ணுங்கள். சி இன்ட்டு ஏஎன் சி ஏஎன் எக்ஸ் பவர் என், சி இன்ட்டு ஏஎன் மைனஸ் ஒன், நெக்ஸ்ட் சி இன்ட்டு A0. ஓகேங்களா? ஸோ அதாவது நான் ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து அந்த பாலினாமியல்குள்ளே மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் என்னதுன்னா அந்த பாலினாமியல் செட் ஆஃப் பாலினாமியல்ஸ்குள்ளே இருக்குன்னு இதை சொல்லியாச்சு. இது இந்த பாலினாமியல் வந்து அந்த செட் ஆஃப் பாலினாமியல்ஸில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோன்னு பாருங்கள். சின்னு ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தோன்னா அது எதுக்குள்ளே இருக்குது? ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போது அந்த ஏ வேல்யூஸும் அந்த சி கூட நான் மல்டிப்ளை பண்ணுறதுல இந்த ஏஎன் மைனஸ் ஒன் A0 இது எல்லாமே என்னது? ரியல் நம்பர்ஸ் அதுவும். ஓகேங்களா? அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். கவனிங்க, சியும் ரியல் நம்பர் தான், ஏஐயும் ரியல் நம்பர் தான். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? ரியல் நம்பராக தான் இருக்கும். அப்போது ஒரு பாலினாமியல் கூட நான் ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணனா அந்த பாலினாமியல் கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும்? நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த அந்த செட் ஆஃப் பாலினாமியல்ஸ் அந்த 3 பாலினாமியல்ஸில் கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரும். இட் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஸ்கேலார் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கே தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி வர ஆன்சர் இது. ஓகேங்களா? நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் எழுத தேவையில்லை. ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் எழுதினா கூட போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணி எழுதியாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அப்படியே திருப்பி எழுத பாருங்கள். பிஎன் இங்கே வரப்போது, ஏஎன் இங்கே வரப்போது, பி நாட் இங்கே வரப்போது, ஏ நாட் இங்கே வரப்போது. ஓகேங்களா? சரி, இப்போ ரெண்டுத்தையும் ஆன்சர் எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தானே வரப்போகுது. ஸோ போத் ஆர் சேம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இதில் சாட்டிஸ்ஃபை இருக்குது. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு 3 பாலினாமியல் வேணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கூட ஹெச் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் அந்த சிஎன் எக்ஸ் பவர் என் லாஸ்ட் டேர்ம் C0 இது மட்டும் எழுதுனா போதும். சரி, இப்போ பாருங்கள் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இங்கேயும் எக்ஸ் பவர் என் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் பவர் என் இருக்குது. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிடலாமா? ஏஎன் ப்ளஸ் பிஎன் கூட இந்த சிஎன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் A0 ப்ளஸ் B0 ப்ளஸ் C0. ஓகேங்களா? அப்போ நம்ம இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? இதை நம்ம இப்படி ஈஸியாக பிரிச்சுக்கலாமா? ஆல்சோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். கவனிங்க, இது எல்ஹெச்எஸ்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராக்கெட்டை இங்கே போட போகிறேன். ஜி ஆஃப் எக்ஸுக்கும் ஹெச் ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிப்போம். ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? நம்மளுக்கு ஜியில் வந்து பி இருக்கும், ஹெச்சில் வந்து சி இருக்கும். ஸோ பிஎன் ப்ளஸ் சிஎன், B0 ப்ளஸ் C0. இதுவும் அதே மாதிரி தானே. ஏஎன் ப்ளஸ் பிஎன் ப்ளஸ் சிஎன் ரெண்டுத்துலையும் எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் என் காமனாக இருக்குது. ஸோ அப்புறம் காமனாக எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் என் ப்ளஸ் டாட் 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 A0 B0 ப்ளஸ் C0. இங்கே பாருங்கள், இதுதான் செகண்ட் ஆர்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர், இது எல்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர். ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு போத் ஆர் சேம். ஸோ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபோர்த் ஒன் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமியல் வேணும், அப்புறம் 0 ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல் வேணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 0 ஆஃப் எக்ஸ் அப்படின்னதுன்னா இந்த எக்ஸ் பவர் என், இந்த எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் கான்ஸ்டன்ட் டேர்ம் இது எல்லாமே நம்மளுக்கு ஜீரோஸாக இருக்கும். ஓகேங்களா? சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 0 ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும், அதை எடுத்து அந்த பாலினாமியல் எடுத்து எழுதிட்டு ப்ளஸ் 0 ஆஃப் எக்ஸ் இதை எடுத்து அப்படிங்க எழுதிட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் எக்ஸ் பவர் என்ன இருக்கா, இதுலேயும் எக்ஸ் பவர் என்ன இருக்கா, அப்படியே கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுங்கள். ஏஎன் ப்ளஸ் 0. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இருக்கா, இதில் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இருக்கா, அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஏஎன் மைனஸ் 1 ப்ளஸ் 0. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் லாஸ்ட்டில் இங்கே 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே A0 இருக்குது. ஸோ A0 ப்ளஸ் 0. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கவனிங்க, ஏஎன் இன்ட்டு எக்ஸ் பவர் என். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏன்னா
நல்லா கொஞ்சம் ஏஎன் கூட 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? அதே ஏஎன் தான் வரும். ஏஎன் மைனஸ் 1 கூட 0 ஆட் பண்ணால் வரும், அதே ஏஎன் மைனஸ் 1 தான் வரும். A0 கூட 0 ஆட் பண்ணால் A0 தான் வரும். இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், ஸ்டார்டிங்கை போட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வந்துருச்சுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துடுச்சு RHS. ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. நெக்ஸ்ட் 5th ஒன் அடிட்டிவ் இன்வர்ஸ். அப்படின்னு என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமியல், அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி வர பாலினாமியல் கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட் LHS எடுத்துப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு ஒன்று எல்லாத்துக்கும் முன்னாடி மைனஸ் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ் பவர் என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் என்ன இருக்குது. அப்போது ஏஎன் மைனஸ் ஏ என்ன வரும்? 0. ஸோ இதுமாதிரி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ண நம்மளுக்கு என்ன தான் வரும்? ஆன்சர் 0 தான் வரும். ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ டோட்டல் நம்மளுக்கு 5 ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணோமா, 6வது நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் எபிலியன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம என்ன சொல்லணும்? எபிலியன். நெக்ஸ்ட் 7th ஒன் ஸ்கேலார் ஐடென்டிட்டி. அதாவது ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ், அதோட நான் 1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அதே பாலினாமியல் தான் வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரும். இப்போ LHS எடுத்துக்கிறேன். 1 எடுத்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 இன்ட்டு என்னத்திங்கன்னா வரும்? அதே தானே வரப்போகுது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு வந்துருச்சு. ஸோ ஸ்கேலார் ஐடென்டிட்டி இதில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் 8th ஒன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். நான் ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்துக்கிறேன், ஏபின்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்துக்கிறேன், அதை பாலினாமியல் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏபி எழுதியாச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? ஏபி இன்ட்டு ஏஎன், ஏபி இன்ட்டு ஏஎன். நெக்ஸ்ட் ஏபி இன்ட்டு ஏஎன் மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஏபி இன்ட்டு A0. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இதில் இருக்கிற ஏலாம் காமனாக வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாத்துலையும் ஏ இருக்கா? ஸோ ஏவை காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளவே பி எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு பேலன்ஸ் எடுத்து எழுதும் போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், பேலன்ஸு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் வந்துருச்சு. அப்போது ஏபி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம்? ஏ இன்ட்டு பி எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஃபார்மேட்டு கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலார் அப்படின்னா என்னதுன்னா, ஏதாவது நம்ம 2 ஸ்கேலார் வேல்யூ எடுத்துக்கிறோம், ஏன்னு ஒரு வேல்யூ, பின்னு ஒரு வேல்யூ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு பாலினாமியல் கூட மல்டிப்ளை பண்ணும்போது a இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஸோ நம்ம LHS எடுத்துக்கிறோம். a ப்ளஸ் பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் எழுதிக்கணும் போதும். ஓகேங்களா? இப்போ எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். a இன்ட்டு ஏஎன் எக்ஸ் பவர் என், a இன்ட்டு ஏஎன் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் டாட் 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 அடுத்து a இன்ட்டு A0. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சதுங்களா? அடுத்தது b எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். b இன்ட்டு ஏஎன் எக்ஸ் பவர் என், நெக்ஸ்ட்டு b இன்ட்டு A0. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது இதில் ஏ காமனாக வெளியே எடுத்துடுறோம், இதில் பி காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ நம்மளுக்கு இது என்னது? இது பாலினாமியல், எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல். இது என்னது? சேம் எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல். ஸோ ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு RHS வர வச்சாச்சு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெக்டர் அதில் ட்ரூ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 10th ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெக்டார். இது பாருங்கள், ஒரே ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்து 2 பாலினாமியல் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏன்னு எடுத்துக்கிட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியலையும் ஜி ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் ஆட் பண்ணணும். ஏன்னு நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அதை எடுத்து வந்து அப்படிங்க எழுதிக்க வேண்டியது தான் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணது. இப்போ நார்மலாக இந்த ஏ மட்டும் உள்ள மட்டும் பண்ணுங்கள், ஏ இன்ட்டு ஏஎன் இன்ட்டு எக்ஸ் பவர் என். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ஏ இன்ட்டு பிஎன் எக்ஸ் பவர் என். முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு A0, நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு B0. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர்டர் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அதாவது ஏலாம் தனி, பிலாம் தனி. நல்லா கவனிங்க. இதில் ஏஎன் இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இந்த A0. ஸோ இந்த 2 டேர்மும் இங்கே வச்சுக்க போகிறோம். அடுத்தது இங்கே பிஎன் இருக்குங்களா? நெக்ஸ்ட் இங்கே B0 இருக்குங்களா? இந்த டேர்மை இப்படி தனியாக வச்சுக்க போகிறோம். தனியாக வச்சதுக்கப்புறமா இந்த ரெண்டுத்துல ஏ காமனாக இருக்குது பாருங்கள், இங்கே ஏன்னு. ஸோ இந்த ஏவை காமனாக எடுத்துகிட்டா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன தான் வரும்? அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் அப்படியே வந்துடும். ப்ளஸ் திரும்ப இதில் பாருங்கள் ஏ காமனாக இருக்குது, ஏவை அப்படியே எடுத்துகிட்டா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? பிஎன் எக்ஸ் பவர் என் அப்புறம் B0. அப்போ நம்மளுக்கு என்னது? 2வது பாலினாமியல் ஜி ஆஃப் எக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கிறது நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். ஸோ RHS கொண்டு வந்தாச்சு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெக்டர் இதில் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா?
ஸோ நம்மளுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ரியல் வெக்டார் ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இந்த சம்மில் ஜுஜிபி. ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.